கிராமத்து ஸ்டைல்ல முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா இது மாரி ஒரு முறை ட்ரை பண்ணீங்கன்னா, திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். முதல்ல இந்த ரெசிபி மண் சட்டியில செய்ய போறேன். முருங்கைக்கீரைய உருகி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். மண் சட்டியில டைரக்ட்டா அப்படியே சேர்த்துக்கிறேங்க. ஆயில் எதுவும் தேவைப்படாது. அடுத்து இது கூட 4 காஞ்ச மொளகா. காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கிறங்க. 10 சின்ன வெங்காயம் இது கூட பொடி பொடியா கட் பண்ணி கையில மசிச்சு சேர்த்துக்கிறங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகத்த கையில சேர்த்து நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கிறங்க. இந்த மாரி சேர்த்துட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாரி கிளறி விடுங்க. கிளறும்போது நல்ல வாசனை வரும். இது வேகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சு ஒரு 3, 4 நிமிஷம் வேக விட்டுருங்க. வெந்ததுமே தண்ணி விட்டு நல்லா வேக ஆரம்பிக்கும். அந்த டைம்ல உப்பு சேர்த்துக்கிறங்க. முதல்ல சேர்த்தோம்னா கீரை கடுக்க ஆரம்பிச்சுரும். டேஸ்ட்டா இருக்காது. அதனால ஃபைனலா சேர்த்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் 1/4 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு சூடா சர்வ் பண்ணும்போது அட்டகாசமா இருக்கும். இந்த மாரி ஆயில் சேர்க்காம செய்றது சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்க. மறக்காம நித்திலம் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி வந்ததுன்னு. நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.